வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் ஒருமித்த குரலில் பேச வேண்டும். உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அச்சுறுத்தலில் இருக்கிறது இந்திய ஜனநாயகம். பத்மபூஷன் விருதை திருப்பித் தர உள்ள அறிவியலாளர் பார்கவா கருத்து. வன அழிப்பிற்கு எதிரான சட்டங்களை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைகிறது. தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை. ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும் என்று ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களிடம் பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் இந்திய ஆப்பிரிக்க உச்சி மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கலாச்சாரம், வர்த்தக ரீதியிலான இந்தியா ஆப்பிரிக்கா உறவு நூற்றாண்டுகளை கடந்தது. இந்திய சந்தையில் 34 ஆப்பிரிக்க நாடுகள் வரியற்ற வணிக சலுகைகளை அனுபவித்து வருகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளின் தலைவர்கள் வருகை புரிந்தது இந்தியாவிற்கு கிடைத்த கௌரவம் என்று தெரிவித்துள்ள மோடி, ஆப்பிரிக்க நாடுகளின் நாடாளுமன்றத்தில் பெண்கள் அதிக அளவில் உள்ளனர். உலகில் வாய்ப்புகள் வாய்ந்த இடமாக இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் திகழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். Of free nations and awakened aspirations. Our institution cannot be representative of our world if they do not give voice to Africa, which is more than a quarter of UN members. India and Africa must speak in one voice for reform of the United Nations, including its Security Council. இந்தியாவில் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்து தாம் பெற்ற பத்மபூஷன் விருதை திருப்பித் தரப்போவதாக அறிவியலாளர் PM பார்கவா அறிவித்துள்ளார். நாட்டில் நடைபெற்று வரும் மத சகிப்பின்மைக்கு எதிராக சம்பவங்களை அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற 40க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் தங்கள் விருதை திருப்பித் தந்துள்ளனர். புனே திரைப்படக் கல்லூரி தலைவர் பதவிக்கு நடிகரும் பாரதிய ஜனதா பிரமுகருமான கஜேந்திர ஷவுகான் நியமனம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 136 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஆதரவாக புகழ்பெற்ற திரைப்பட படைப்பாளர்கள் 10 பேர் தங்கள் விருதை திருப்பி அளித்துள்ளனர். இந்த நிலையில் தாம் பெற்ற நாட்டின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை திருப்பித் தரப்போவதாக அறிவியலாளர் PM பார்கவா அறிவித்துள்ளார். நாட்டில் பகுத்தறிவுக்கும் மாற்று கருத்துக்களுக்கும் எதிரான சூழல் நிலவுவதாகவும் பார்கவா குறிப்பிட்டுள்ளார். हम नहीं चाहते हैं कि हमारी जो डेमोक्रेसी है वो चली जाए. I would like to do more, but I don't know what else I can do to voice my concern and mark my protest. So what I've done, what I could have done. கேரளத்தில் மூடப்பட்ட மதுபான பார்களை திறக்க பார் உரிமையாளர்களிடம் லஞ்சம் பெற்ற புகாரில் அமைச்சர் KM மாணியை மீண்டும் விசாரிக்க கோரி உள்ள திருவனந்தபுரம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை பின்பற்றுவோம் என கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். கேரளத்தில் கடந்த ஆண்டு மூடப்பட்ட 418 மதுபான பார்களை மீண்டும் திறக்க நிதியமைச்சர் மாணி 1 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே இது பற்றி மாணியிடம் விசாரணை மேற்கொள்வது தொடர்பாக அமைச்சகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமைச்சர் மாணியிடம் மீண்டும் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு திருவனந்தபுரம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவோம் என கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். The vigilance completed their inquiry. After completing the inquiry, they approached the court to close the inquiry and further steps. But the vigilance has ordered have a re-inquiry. So that will do as per the direction of the court. காவல்துறையினரிடம் தான் சரணடையவில்லை என பாலித்தீவில் கைது செய்யப்பட்ட நிழல் உலக தாதா சோட்டாராஜன் கூறியுள்ளார். நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிமின் கூட்டாளியான சோட்டாராஜன் அண்மையில் இந்தோனேஷியாவின் பாலித்தீவின் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார்.
இந்த தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் சிபிஐயின் வேண்டுகோளை அடுத்தே பன்னாட்டு காவல்துறையினர் ராஜனை கைது செய்ததாக தெரிவித்திருந்தது. சோட்டா ராஜனின் கைது குறித்த உண்மையான தகவலை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமென காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களுள் ஒருவரான திக்விஜய் சிங் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தம்மை காவல்துறையினரே கைது செய்ததாக ராஜனே கூறியிருப்பது தெளிவு நிலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தன்னை விசாரணைக்காக இந்தியாவிற்கு அனுப்பினால் பாதுகாப்பு இல்லை என்று கூறி விசாரணையை பாலியிலேயே நடத்த வேண்டும் என்று சோட்டா ராஜன் கூறியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலக சிக்கன நாளையொட்டி தமிழக மக்கள் அனைவரும் அருகில் உள்ள அஞ்சலகங்களில் தொடர் சேமிப்பு கணக்கினை துவக்கிட வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மக்களிடையே சிக்கன உணர்வினை ஏற்படுத்தி சேமிக்கும் பழக்கத்தை வளர்க்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30ஆம் தேதி உலக சிக்கன நாளாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதற்கேற்ப எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமாக திகழ்ந்திட பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சிறுக சிறுக சேமித்த தொகை பெருந்தொகையாகி அவசர காலங்களில் ஏற்படும் எதிர்பாரா செலவினங்களை மேற்கொள்ள உதவும் என்று கூறியுள்ள அவர், இதனால் தமிழக மக்கள் அனைவரும் சேமிப்பு கணக்கினை துவக்கிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க வன அழிப்பிற்கு எதிரான சட்டங்களை மிக கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். நாட்டின் இயற்கை வளர்ச்சி என்பது ஏறக்குறைய 33% காடுகளை கொண்ட நிலப்பரப்பாக இருக்க வேண்டும் என்றும், ஆனால் இந்தியாவில் 120 கோடி மக்களுக்கு வெறும் 22% மட்டுமே காடுகள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மக்கள் தொகை பெருக்கம், நகர்ப்புற வளர்ச்சி, வாழ்விட தேவைகள் என பல்வேறு காரணங்களுக்காக கட்டுப்பாடின்றி மனிதர்களால் காடுகள் அழிக்கப்பட்டு வருவது மிகப்பெரிய எதிர்வினையை மனித குலத்திற்கு ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். மனித குலத்திற்கு ஆதாரமாக உள்ள ஆறுகள் யாவும் வனப்பகுதியில்தான் உருவாகின்றன என்று குறிப்பிட்டுள்ள பாரிவேந்தர், ஆனால் மனிதர்களின் பேராசையால் வனங்கள் அழிக்கப்பட்டு ஆறுகளின் உற்பத்தி குறைந்ததன் விளைவாக இந்தியாவில் ஏறக்குறைய 60,000 நீர்நிலைகள் வறண்டு பாலைவனமாக மாறிவிட்டது என்று தெரிவித்துள்ளார். நீரோடைகள் அனைத்தும் நீர்த்துப் போனதற்கு முக்கிய காரணம் போதிய மழையின்மைதான் என்றும், காடுகள் அழிக்கப்பட்டால் பருவமழை பொய்த்து இந்தியா வளங்களை இழக்கும் அபாயம் ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள பாரிவேந்தர், சமூக விரோதிகளிடமிருந்து காட்டை பாதுகாப்பதுடன் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், வனங்களை பாதுகாக்க இருக்கும் சட்டங்களை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய கிரிக்கெட்டின் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங், பாலிவுட் நடிகை கீதா பாஸ்ரா திருமணம் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் இன்று நடைபெற்றது. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள குருத்வாராவில் நடைபெற்ற திருமணத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் தனது தோழியும் பாலிவுட் நடிகையுமான கீதா பாஸ்ராவின் கரம் பிடித்தார். இந்த திருமண விழாவில் பாலிவுட் நடிகர்கள், நடிகைகள் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வரும் 1ஆம் தேதி தில்லியில் நடைபெறவுள்ள வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ளார் என்று கூறப்படுகின்றது. தமிழகத்தில் முக்கியமான அணைகளில் நீர்மட்டம் மிகவும் குறைவாக உள்ள நிலையில் தாமதமாக தற்பொழுது தொடங்கியுள்ள வடகிழக்கு பருவமழைதான் நன்றாக பெய்து பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மேட்டூர் அணை, பவானிசாகர் அணை, அமராவதி அணை, வைகை அணை உட்பட 15 முக்கிய அணைகளில் மொத்தமாக 32% அளவே தற்பொழுது தண்ணீர் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவாக தென்னிந்திய அணைகளில் நீர் இருப்பு குறைந்துள்ளதாக மத்திய நீர் மேலாண்மை வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் தாமதமாக வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தொடங்கியுள்ளது. விவசாய பணிகளுக்கு மட்டுமின்றி குடிநீர் தேவைக்கும் கடும் பற்றாக்குறை நிலவும் சூழ்நிலையில் இந்த மழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்தால் மட்டுமே நிலைமையை சமாளிக்க முடியும் என்று கருதப்படுகின்றது. 93.4 மில்லியன் கன அடி கொள்ளளவு உள்ள மேட்டூர் அணையில் தற்பொழுது 25.4 மில்லியன் கன அடி தண்ணீர் தான் இருக்கிறது. 32.8 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணையில் 6.4 மில்லியன் கன அடி தான் தண்ணீர் இருக்கிறது. 10.5 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட முல்லை பெரியாறு அணையில் 2.4 மில்லியன் கன அடி தண்ணீர் தான் தற்பொழுது இருக்கிறது.
தமிழகத்தில் உள்ள 15 முக்கிய அணைகளில் 3இல் 1 பங்கிற்கும் குறைவான அளவே நீரிருப்பு உள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை மட்டுமே கை கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதனிடையே அணைகளை மட்டுமே நம்பாமல் குளங்கள், ஏரிகள் ஆகியவற்றை முறையாக தூர்வாரி செம்மைப்படுத்தி மழை காலங்களில் தண்ணீரை சேமித்து வைத்திருப்பதும் நிலத்தடி நீரை பெருகச் செய்வதும் எதிர்காலத்தில் உதவியதாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. அரபிக்கடல் பகுதியில் உள்ள செபாலா நகரில் இருந்து 1150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செபாலா என்ற புயல் உருவாகியிருப்பதாகவும் இதனால் தமிழகத்திற்கு பாதிப்பில்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக இலங்கையின் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதை அடுத்து தமிழகத்தில் மழை பெய்தது. இதனையடுத்து தற்பொழுது மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மேலும் அவர் தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மறைந்துவிட்டது. ஒரு மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. வாரம் 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். அரபிக்கடல் பொறுத்தவரை ஒரு புயல் உருவாகியுள்ளது. அதற்கு செபாலா என்று பெயரிடப்பட்டுள்ளது. சசி பெருமாள் மரணம் தொடர்பான வழக்கு தீர்ப்பு தேதியை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காவிரி பிரச்சினை தொடர்பான போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரை தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சந்தித்து ஆதரவு கேட்டனர். காவிரி பிரச்சினை தொடர்பாக நிலையான முடிவெடுக்க கோரி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் அனைத்து அரசியல் கட்சிகள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை ஒன்று திரட்டி வரும் நவம்பர் 4ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்க கோரி சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தரை விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையிலான பிரதிநிதிகள் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டனர். சசி பெருமாள் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த கோரிய வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசி பெருமாள் மரணத்திற்கு நீதி விசாரணை கேட்டு அவருடைய மகன் விவேக் தொடர்பான வழக்கு நீதிபதி MM சுந்தரேஷ் முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சசி பெருமாள் தரப்பில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஆஜராகி அரசு அலுவலரின் அலட்சிய போக்கே இந்த மரணத்திற்கு காரணம் என்றும் இந்த வழக்கு தொடர்பான நீதி விசாரணை தேவை என்றும் தெரிவித்தார். வாதத்தை கேட்ட நீதிபதி பின்னர் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தார். கீழே பலாத்காரமாக கீழே இறக்கும்போது கயறு நழுவி கழுத்தில் சுருக்கிட்டு அவர் செத்து போயிட்டார். அப்போ சாகடிச்சது யாரு? அபிஷியல்ஸ். உண்மை வெளியே வரணும், மக்களுக்கு நீதி மேலே நம்பிக்கை வரணும். அநியாயமாக சசி பெருமாளை சாகடிச்சிட்டான்னு தான் எல்லா மக்களுடைய அபிப்பிராயம். அதையும் நான் கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. மு.க. ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள நமக்கு நாமே பயணம் மக்களிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கேரள உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்காக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் இருந்து திருவனந்தபுரம் செல்ல விமான நிலையம் வந்தார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 4 ஆண்டுகளாக துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அப்போது மக்களை சந்திக்காமல் இப்போதுதான் ஞானோதயம் ஏற்பட்டது போல் மக்களை சந்திப்பதாகவும் கூறினார். ஸ்டாலின் அவர்கள் இன்று மக்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்று அவர்கள் யாத்திரை செய்வதை பார்த்தால் இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞானோதயம் வந்ததைப் போல் அவர்கள் செய்கிறார்கள். ஏற்கனவே துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அவர்கள் கட்சி பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது. அதனால் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. கோயம்புத்தூரை அடுத்த மாதம்பட்டி பகுதியில் நடைபெற்று வரும் புதிய தரைப்பாலத்தின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூரை அடுத்த மாதம்பட்டியில் இருந்து தொண்டாமுத்தூர் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலம் சேதமடைந்ததை அடுத்து புதிய தரைப்பாலம் கட்டும் பணிகள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது.
வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பழைய தரைப்பாலம் மேலும் சேதமடைந்து தண்ணீர் ஊருக்குள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிய பாலத்தின் பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலம் உடஞ்சி வச்சுன்னா குழந்தைங்க போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. குழந்தைங்களாம் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. ஸ்கூலுக்கெல்லாம் அந்த டைமுக்கு போக முடியறதில்ல. கொஞ்சம் பாலத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரோடு டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னால் எந்த வண்டி போக கிடையாது. அதே மாதிரி அந்த வண்டி ஒரு நூல் ஏமாந்தால் பொதுமக்களும் பாதிக்கு, அரசாங்க பஸ்ஸும் பாதிச்சிருக்கு. உடனடியாக இந்த பாலத்தை ரெடி பண்ணி கொடுத்தா ஸ்கூல் போக முடியும். தொண்டாந்தர் ஸ்கூலுக்கு இல்லாமல் இருந்தால் 10-12 மைல் சுற்றி வரணும், இடைஞ்சல் வருங்க. தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கூட்ட நெரிசலை குறைக்கவும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழா நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு மதுரை மாநகரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் தென் மாவட்டங்களில் இருந்து செல்லும் வாகனங்கள் செல்லும் வழியும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களுக்கு பல்வேறு போக்குவரத்து மாற்றமும் பல்வேறு விதிமுறைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மதுரை நகருக்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள 20 சோதனை சாவடிகளில் வழியாக வரும் வாகனங்களை சோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் நகராட்சி மற்றும் இந்து நிலைய அறநிலையத்துறை இணைந்து டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பேரணி நடத்தினர். இந்து கல்லூரியில் இருந்து தொடங்கிய இந்த பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் திரளான கல்லூரி மாணவர்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவான், மாவட்டத்தில் சுகாதாரத்துறை சார்பாக 400 களப்பணியாளர்கள் பணி செய்து வருவதாகவும் பொதுமக்கள் டெங்கு காய்ச்சல் தொடர்பாக அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்தார். அரௌண்ட் 400 பீப்புள் இதுக்கே உள்ள டிபிசி ஒர்க்கர் சொல்லுவாங்களா, இது டெங்குக்கே பற்றி டெய்லி அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா. எல்லாம் ஒரு ஏரியாலே போய் அவங்க அந்த டெங்கு சோர்ஸ் ரிடக்ஷன் சொல்லுவாங்களா, லார்வா சோர்ஸ் ரிடக்ஷன், அது நம்ம கண்டினியூஸ்லி ஜூன் மாதம் இருந்து இது வரைக்கும் நம்ம தான் பண்ணுறோம். நம்ம இதில் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக இருக்கு. பொதுமக்கள் எதுவுமே இந்த சம்பந்தமாக பயப்பட வேண்டாம். சென்னை விமான நிலைய கழிப்பறையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் ராஜ் ஆலோக். இவருக்கு வயது 27. இவர் சென்னை பன்னாட்டு விமான முனையத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இன்று பகல் பணிக்கு வந்த ராஜ் ஆலோக் பிற்பகல் 2 மணியளவில் பன்னாட்டு விமான முனையத்தின் கழிவறையில் தான் வைத்திருந்த கை துப்பாக்கியால் நெற்றியில் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை தாம்பரம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தற்கொலை சம்பவத்திற்கான காரணம் குறித்து விமான நிலைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போதிய பாதுகாப்பு இல்லை என லாரி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் லாரிகள் வந்து செல்கின்றன. இந்த நிலையில் நேற்றிரவு வேலூரில் இருந்து ஹொசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு பொருட்களை ஏற்றிக் கொண்டு லாரி சென்று கொண்டிருந்த போது அப்போது புதூர் ஏரி பகுதியில் 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் லாரி ஓட்டுநர் சம்பத் என்பவரை தாக்கி 3000 ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். படுகாயமடைந்த அவரை மற்றொரு லாரி ஓட்டுநர் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் லாரி டிரைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கிருஷ்ணகிரி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் போயிட்டு இருக்கும்போது 2 வீலரில் வந்து 4 பேர் வந்து எங்கள் வண்டி டிரைவரை வந்துட்டு வண்டியை வழிமறித்து டிரைவரில் அடித்து 3000 ரூபா பணத்தை பிடிங்கிட்டு போயிருக்காங்க. டிரைவர்களுக்கு வந்துட்டு ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிட்டு 50 தையல் போட்டிருக்காங்க. நைட் டயத்தில் எங்களை வந்துட்டு லாரி ஓட்டுநர்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது இந்த ஏரியாவில். அதனால் எங்களுக்கு சரியான பாதுகாப்பு வழங்கணும். 2 வீலரில் வந்து கொஞ்சம் தொலைவுக்கு வந்துமே மடிக்கிட்டு அடிச்சுட்டு பணம் ஒரு 3000 ரூபா பறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தலையெல்லாம் கல்லில் குத்தினாங்க, எதில் குத்தினாங்கன்னு தெரியாது. ஸோ நான் எல்லாம் பார்த்துட்டேன். இன்னொரு வண்டி டிரைவர் வந்த அப்படி அவர் வந்து எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவரையும் அடிச்சிட்டாங்க. டிரைவருக்கு உண்மையிலேயே சரியான பாதுகாப்பு இல்லை. அஞ்சலகங்களில் இணையதள சேவைக்கான உள்கட்டமைப்பு மற்றும் சர்வரின் திறனை அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழக சிறுசேமிப்பு முகவர்கள் சங்க தலைவர் வெங்கடசலு கோரிக்கை விடுத்துள்ளார்.
கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள அஞ்சல் துறை இணையதள சேவைக்கான சர்வர் பழுதடைந்து ஒரு வாரத்திற்கும் மேலாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் இணையதள சேவை மூலம் சிறு சேமிப்பு தொகையை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அஞ்சலக முகவர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்ற கோடிக்கணக்கான ரூபாய் பணம் முடங்கியுள்ளது. இது பற்றி நாமக்கலில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக சிறு சேமிப்பு முகவர்கள் சங்க தலைவர் வெங்கடசலு, அஞ்சலகங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தர வேண்டிய முதிர்வு தொகை சற்று தாமதமாக கிடைக்கும் என்று தெரிவித்தார். கடந்த 5 நாளாக நெட்வொர்க்கு கனெக்ஷனே கிடைக்கல. இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 35,000 முகவர்களும் தாங்கள் வசூலித்த பணத்தை அஞ்சலகத்தில் செலுத்த முடியாமல் தவித்து வருகிறார்கள். விரைவாக அந்த கோளாறினை சரி செய்து பட்டியல்களை பெற்றுக்கொள்ள ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துவங்கப்பட்டுள்ள மீன்வள படிப்பினை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்று கோரி தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மாணவர்கள் வாயில் கருப்பு துணியை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் கீழ் பொன்னேரி மற்றும் தூத்துக்குடியில் கல்லூரிகளும் நாகப்பட்டினத்தில் பொறியியல் கல்லூரியும் இயங்கி வருகின்றது. இந்த நிலையில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தொடங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தங்கள் எதிர்காலம் பாதிக்கும் வகையில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி தூத்துக்குடியில் உள்ள மீன்வள கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று அவர்கள் வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்திலிருந்து பேசினதுனால வாபஸ் பெற்றோம். ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றாதனால மீண்டும் இன்னைக்கு போராட்டத்தை தொடர்ந்துருக்கோம். இது இன்னமும் அவங்களுடைய முடிவு தெளிவாகாத நிலையில் இருக்கிறதுனால மேலும் எங்களுடைய போராட்டத்தை தொடரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். விஞ்ஞானத்தாலும் மெஞ்ஞானத்தாலும் நிரூபிக்கப்பட்டுள்ள மனவளக்கலையை அனைவரும் பயில வேண்டும் என்று உலக சமுதாய சேவை மையத்தின் தலைவர் SKM மயிலானந்தன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் மற்றும் உலக சமூக சேவை மையத்தின் சார்பாக டார்க் மேட்டர் அண்ட் எனர்ஜி என்ற தலைப்பில் அறிவியல் ஆன்மீக கருத்தரங்கு சென்னை பிர்லா கோளரங்கத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் உலக சமூக சேவை மையத்தின் தலைவர் SKM மயிலானந்தன் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மனவளக்கலையை அனைவரும் பயில முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இங்கே தனிப்பட்ட உருவ வழிபாடு கிடையாது, எந்த மத ஈடுபாடும் கிடையாது. ஆனால் இறை நம்பிக்கை இதைத்தான் இன்னைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக த்ரூ சயின்டிஸ்ட் இதை நாங்கள் நல்லா எடுத்து சொல்வதற்காக பாடத்திட்டத்தில் இந்த இறை விஞ்ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதை விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே த்ரூ சயின்ஸ் பரப்பணுங்கிறது என்னுடைய நோக்கம். சென்னையில் பல இடங்களில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் பல இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கிண்டி, அடையாறு, மயிலாப்பூர், வடபழனி உள்ளிட்ட பல இடங்களில் இன்று காலையில் தொடங்கி தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் அவதிக்கு உள்ளாகி இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். டிராஃபிக்காக இருக்குது. மழை பெஞ்சால் 2வது தண்ணி போகிறதுக்கு வசதி கிடையாது. ட்ரைனேஜு இந்த இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா மக்களும் கொஞ்சம் நல்ல இருப்பாங்க. தொடர்ந்து ஒரு 1 வீக்கு பெஞ்சதுன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சம் கிளியர் ஆகும். மழை இப்போ இந்த காலத்தில் மழை இல்லாமல் மழை பெஞ்ச ஹாப்பி தான். என்ன ஒன்று டிராஃபிக்கு எல்லாம் ஓவராக இருக்குது. இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் மழை நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. ஏன்னா வெயில் அடிச்சிருந்து ஃபுல்லாக நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்ததில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று முதலே சாரல் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் பெய்த கனமழையால் பள்ளிகள் செல்லும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் அவதியுற்றனர். கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதை அடுத்து தஞ்சாவூரில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நேற்று தொடங்கியதை அடுத்து பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம், திருவையாறு, கும்பகோணம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூரில் அதிகளவாக 812 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேட்டூர் அணையை நம்பியிருந்த விவசாயிகளுக்கு இந்த மழை பயனளிக்கும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை அரசு தூர்வாரி பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இந்த மழை வந்து ஏரி குளங்களை நல்ல நிரப்புவதற்கு தகுந்த மழையாகவும் உள்ளது. இந்த ஏரி குளங்களை எல்லாம் நல்லா தூர்வாரினாக்க இன்னும் கொஞ்சம் மழையை சேமித்து வச்சு நிலத்தடி நீரை பாதுகாத்து இருக்கிற கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் நல்ல ஒரு இந்த பருவமழை வந்து நல்ல மழையாக இருக்கும். தொழில்முறையில் பல் மருத்துவரான ஒருவர் தான் வரைந்த ஓவியங்களை சென்னையில் காட்சிக்கு வைத்துள்ளார். இயற்கை காட்சிகள் நிறைந்த இந்த ஓவியங்களை பலரும் பார்த்து ரசித்து செல்கின்றனர். சேலத்தைச் சேர்ந்த ஒருவரான பல் மருத்துவர் வி. காயத்ரி வீணை வாசிப்பதிலும் ஓவியம் வரைவதிலும் ஆர்வம் கொண்டவர். தனது கணவருடன் அபுதாபியில் குடியேறிய பிறகும் ஓவியத்தின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக நிறைய ஓவியங்களை வரைய தொடங்கினார். எண்ணெய் ஓவியங்கள், நீர்வண்ண ஓவியங்கள் என பல விதங்களிலும் 100க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ள காயத்ரி தற்பொழுது சென்னையில் தனியார் ஹோட்டலில் அவற்றை காட்சிக்கு வைத்துள்ளார். என்னதான் அபுதாபியில் ஓவியங்களை வரைந்த போதிலும் சென்னையில் காட்சிக்கு வைத்ததன் மூலம் பெரும் மனநிறைவை பெற்றுள்ளதாக காயத்ரி குறிப்பிட்டார். நான் ஹவுஸ் ஏஜென்சி பண்ணிகிட்ருக்கும் போது எனக்கு ஈவினிங்ஸ்லாம் நான் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் பெயிண்டிங்ஸ், வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நான் கல்யாணம் ஆகி அபுதாபி போன உடனே அங்கே என்னால் பல் மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அதனால் நான் பெயிண்டிங் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேருக்கு என்னோட ஓவியங்கள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதனால் இங்கே நிறையா சொந்தக்கார மனுஷால், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கொண்டாந்தேன். சிங்கப்பூர் WTA டென்னிஸ் போட்டி, ஸ்பெயின் வீராங்கனை முகுருசா வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜப்பான் நாட்டின் ஓகினவா தீவில் உள்ள அமெரிக்க விமான தளத்தை விரிவுபடுத்தும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜப்பான் நாட்டின் ஓகினவா தீவு பகுதியில் அமெரிக்காவிற்கு சொந்தமான விமான தளம் உள்ளது. இதன் தெற்கு பகுதியில் உள்ள பியூட்னமா தீவில் மேலும் கடற்படை விமான தளம் அமைக்கும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஓகினவா ஆளுநர் அதன் கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்துள்ள நிலையில் ஜப்பான் அரசு அதற்கு அனுமதி அளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு கடற்படை விமான தளம் அமைந்தால் கடல் பகுதியில் உள்ள பவளப்பாறைகள் உட்பட சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்று கூறி கட்டுமானத்தை நிறுத்த அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் நாகோ நகரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தின் வாயிலில் போராட்டம் நடத்திய திரளான மக்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். சிங்கப்பூர் WTA டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் நாட்டின் கார்பைன் முகுருசா ஜெர்மன் வீராங்கனை ஏஞ்சலா கெர்பரை வீழ்த்தி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். உலகின் முன்னணி டென்னிஸ் வீராங்கனைகள் மற்றும் மகளிர் இரட்டையர் அணிகளுக்கான WTA டென்னிஸ் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் 22 வயது வீராங்கனையான ஸ்பெயின் நாட்டின் கார்பைன் முகுருசா ஜெர்மனியின் ஏஞ்சலிக் கெர்பரை எதிர்கொண்டார். உலகின் 3ஆம் நிலை வீராங்கனையும் இந்த ஆண்டு விம்பிள்டன் போட்டியில் 2ஆம் இடத்தை பிடித்தவருமான முகுருசா ஏஞ்சலிக் கெர்பரை 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதன் மூலம் WTA டென்னிஸ் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார். பெரம்பலூரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்காக நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் திரளான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்ட அளவில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக தடகளம் மற்றும் குழு போட்டிகள் மாவட்ட விளையாட்டுத் திடலில் இன்று நடைபெற்றது. 4 பிரிவுகளாக ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கபடி, இறகுப்பந்து உள்ளிட்ட குழு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து வந்திருந்த 300க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள்லாம் வச்சாங்க. அதில் வந்து ரன்னிங்கு, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இந்த மாதிரி போட்டிலாம் வச்சாங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகளை வச்சு எங்களெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க. இது மாதிரி ஊக்குவிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஜிம்னாஸ்டிக் போட்டிகளில் 200க்கும் அதிகமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மதுரை ரேஸ்கோர்ஸ் திடலில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் மாநகராட்சி மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். 14, 17 மற்றும் 19 வயது என பிரிக்கப்பட்டு நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்களுக்கு 4 பிரிவுகளாகவும் மாணவிகளுக்கு 6 பிரிவுகளிலும் சுமார் 200 மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டினர். மேலும் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்கள் சேலத்தில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். அண்டர் 19 கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். எல்லாருமே சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுலேருந்து செலக்ட் ஆனோடனே நாங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து சேலம் போவோம். இங்கே வந்து டிவிஷனல் லெவல் ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன் நடக்குது. ரிசல்ட் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வரும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேட் லெவல் சேலத்தில் நடக்க போகுது. அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். அதுக்காண்டி நாங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களிலும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெட்ப நிலையை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரை அதிகளவு 34, குறைந்த அளவு 23. கோயம்புத்தூர் அதிகளவு 33, குறைந்த அளவு 23. திருச்சி அதிகளவு 31, குறைந்த அளவு 23. திருநெல்வேலி அதிகளவு 33, குறைந்த அளவு 25. சேலம் அதிகளவு 32, குறைந்த அளவு 23. புதுச்சேரி அதிகளவு 33, குறைந்த அளவு 25. வேலூர் அதிகளவு 33, குறைந்த அளவு 23. உதகை அதிகளவு 19, குறைந்த அளவு 10. கொடைக்கானல் அதிகளவு 17, குறைந்த அளவு 11. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலையை பார்க்கலாம். தில்லி அதிகளவு 26, குறைந்த அளவு 15. மும்பை அதிகளவு 35, குறைந்த அளவு 23. கொல்கத்தா அதிகளவு 33, குறைந்த அளவு 23. ஹைதராபாத் அதிகளவு 32, குறைந்த அளவு 23. பெங்களூருவில் அதிகளவாக 31 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் ஒருமித்த குரலில் பேச வேண்டும். உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. அச்சுறுத்தலில் இருக்கிறது இந்திய ஜனநாயகம். பத்மபூஷன் விருதை திருப்பித் தர உள்ள அறிவியலாளர் பார்கவா கருத்து. வன அழிப்பிற்கு எதிரான சட்டங்களை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைகிறது. தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.